அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்னமா? என் பேர் சௌந்தர்யா. சௌந்தர்யா. இங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம திவ்யாவோட ஏரியா திருப்பூர்ல தான் இருக்கோம். இங்க வந்து நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த 2 பேர் வந்து கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம அந்த நரிக்குறவர் கல்யாணத்துக்கு நேரா போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து இங்கவே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல திருப்பூர்ல நம்ம திவ்யா வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது. திவ்யாவுக்கு சொந்தக்காரங்க தான். இவங்க பேர் வந்து சௌந்தர்யாவாமா? சௌந்தர்யா இவங்க பேரு. இந்த கல்யாணம் வந்து எப்படி பண்றாங்கன்ற சடங்குகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. நமக்கு அதை பார்த்தா புரியாது. ஒவ்வொன்னா வந்து இவங்க எப்படி விளக்குவாங்க, இதுக்காக பண்றாங்க, இந்த சடங்கு எதுக்காக பண்றாங்கன்றது ஒவ்வொன்னா வந்து நமக்கு விளக்க போறது இந்த தங்கச்சி தான். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்க பேரு என்னம்மா? என் பேர் சௌந்தர்யா. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருக்கீங்க, என்ன நடக்க போகுது, என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? கல்யாணம் நடக்க போகுது. நாங்க திருவான்மியூர்ல இருக்கிறோம். சரிம்மா. இப்ப வந்து அவங்க மாப்பிள்ளையும் என் தங்கச்சியும் ஒரே ஊர் தாயா. சரி சரி. நாங்க திருவான்மியூர்ல இருக்கிறோம். சரி சரி. இன்னைக்கு வந்து கல்யாணம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு. இன்னைக்கு வந்து மாமியார் தாலி கட்டுவாங்க. இன்னைக்கு பம்சம் கொஞ்சம் 7, 9, 10 மணிக்கு வரைக்கும் நடக்கும். சரி. இப்ப வந்து கொஞ்சம் பாட்டு கூத்தாளமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். சண்டை கூட அதிகமா வரும், சந்தோஷம் கூட அதிகமா வரும் எங்க ஜாதியில. எப்படின்னா அது கொஞ்சம் உள்ள போயிருச்சுன்னா சண்டை சத்திரம் எல்லாமே வரும். உள்ள வெளியே எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பாக்குறோமா, இன்னைக்கு கல்யாணம் பாக்குறோமா இல்ல சண்டை பாக்குறோமா, அதுதான் ரொம்ப பெருசா இருக்கு எங்க ஆண்ட. இப்போ என் பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்கு கல்யாணம் வந்து இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10 மணிக்குள்ள முடிஞ்சிருமா? இல்ல சார், இப்ப 10 மணிக்குள்ள முடியாது. இப்ப வந்து மஞ்சள் தண்ணி வந்து அம்மா அப்பா மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க. ஊத்துன உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமியாரோட தாலி ஏறும். மாமியார் வந்து பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க. தாலி கட்டுவாங்க எங்க ஜாதியில. பரவாயில்ல, நைட்டுக்கு நடக்கும். இப்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஒரு 2 நாள் இருந்தாதான் சந்தோஷமா நடக்கும். சரி. எப்படின்னா தமிழ் ஆளுங்க வந்து 2, 3 மஞ்சள் தண்ணியில போட்டு அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நாங்க. ஆனா வந்து தாலி வந்து டபுள் எங்களுது. ஓஹோ, சரி சரி. மாமியார் ஒரு தாலி, மாப்பிள்ள ஒரு தாலி. நாளைக்கு கட்டுவாரு. தாலிக்கு இன்னைக்கு வந்து மாமியார் கொஞ்சம் கட்டுவாங்க. கட்டின உடனே கொஞ்சம் பம்சம் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். நாளைக்கு காலையில கொஞ்சம் எப்படின்னா மேக்கப் துணியால கட்டி எப்படி கூட போடுற நாளைக்கு எடுத்துருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் போட்டு நாளைக்கு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி போட்டு ஒரு 4 மணிக்கா கூரை புடவெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சாரி கட்டுவாங்க. எங்க ஜாதியெல்லாம் சாரி கட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போட்டோ பிடிப்பாங்க. எப்படின்னா ஆல்பம். சரி. இப்போ என்னன்னா, இப்போ நான் வீடியோ எடுக்க போறோம். ஒவ்வொரு சடங்கு பண்றாங்க இல்லையா, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். வீடியோ வந்து பாக்கும்போது மக்களுக்கு தெரியாது, சிலது தெரியும், சிலது வந்து எதுக்கு பண்றீங்கன்னு புரியாது. அப்ப வந்து நீங்க வந்து அப்ப சொல்லுங்க, இது எதுக்காக பண்றாங்க, இது வந்து இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 2வது என்ன பண்ணுவாங்க, 3வது என்ன பண்ணுவாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்றது வந்து நீங்க விளக்கி சொல்லணும். சரிங்களா? ஓகே. கல்யாணம் ஸ்டார்ட் ஆகும் போது பாக்கலாம். கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாக்கலாமா? சரி, பாக்கலாம். எத்தனை மணிக்கு முடியும்? 10 மணிக்கு முடியுமா? அது 11 மணி கூட ஆயிரும் சார். இப்ப வந்து அது கொஞ்சம் உள்ள போயிருச்சுன்னா தூங்கவே மாட்டாங்க சார். நைட்டு வரை பேய் வர வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா வந்து இப்ப அது போத ஏறி அதெல்லாம் தெளிவான பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 1 மணி. ஏன்னா நம்ம தெய்வம் காவலுக்கு உட்காரணும் சார். படுக்க கூடாது சீக்கிரமா. ஒரு 3 மணிக்கா ஒரு 2 மணிக்கு தான் படுப்போம். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு காவலா இருக்கணும். சீக்கிரமா நாங்க படுக்க மாட்டோம். ஏன்னா அப்படின்னா யாரும் வருவாங்க, அவங்க தெய்வத்தை நம்ம கண்ணுல காமிப்பாங்க. எங்க ஜாதியில உட்காருவீங்க. ஆமா, அதனால நாங்களும் உட்காருவோம். ஆம்பளைங்க ஏன்னா கொஞ்சம் குடிச்சதான் அவங்க உட்காருவாங்க. ஏன்னா அது குடிக்காம எல்லாம் உட்கார விட மாட்டாங்க. சரிமா. சரி, அப்ப கல்யாணம் நம்ம நடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, காலையில வரேன் நானு. இப்ப முடிச்சுட்டு காலையில எடுக்கலாம். ஓகே, நன்றிமா. இவதான் பொண்ணு மாப்பிள்ளை. நண்பா வணக்கம். உங்க பேர் என்ன? வல்லரசா? ஓ, சூப்பர். வல்லரசு பேரு. ஐயா வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்க ஒரு விஐபி. ஐயா வணக்கம். வணக்கம். இது பொண்ணு மணப்பெண். உன் பேர் என்னம்மா? மோகனாவா? மோகனா வல்லரசு. அவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து மணி இப்ப 10 மணி ஆகுது. இனிமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்? பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் மஞ்சள் நீராட்டி அந்த மாதிரியா? நலங்கு வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எங்க தமிழ்காரங்க மாதிரி எல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்குல்ல, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். பட் எல்லாமே இன்னைக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ண போறோம். ஓகேவா?
ஓகே, இருந்தாலும் வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றிம்மா. ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்ன திவ்யா, என்ன மேக்கப், புது புடவை? கல்யாணம் சாரி அது? ஓகே, கல்யாணம் யாருக்கு? எங்க சித்தப்பாவுக்கு. சித்தப்பாக்கா? ஆமா. வல்லரசு அவரோட மாப்பிள்ளை பேர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. கேப்டன் படம் டைட்டில் பேர் வச்சிருக்காரு. அண்டு பாப்பா மோகனா. அந்த படத்துல பிறந்திருக்கு பேர் போல இருக்காது, அந்த பேர் வச்சிருப்பாங்க. அப்படியா? விஜயகாந்த் மாதிரி தான் இருக்காரு பாக்குறதுக்கு. என்ன தீபா, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க? அப்படியா? எப்பனே தெரியலையா? மணி 10 மணி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுன்னா போய்கிட்டே இருக்கோம். காலையிலே வந்துரும். விடிஞ்சிருமா? மாமியார் தாலியே கட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எப்ப கட்டுவாரு? மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டுவாரு. நாளைக்கா? சரி சரி சரி, ஓகே, பாப்போம். நீங்க விடிய விடிய இருந்தாலும் நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்க இருக்காமலே இருக்க போறீங்க. சார், நீங்க ஏதாச்சும் சில வாழ்த்துக்கள் பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி வாழ்த்திட்டீங்களா? இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளம். நன்றி நன்றி. சாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பிடிக்கவே முடியாது, என்ன பார்க்கவே முடியாது. ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு வரம். கல்யாணத்துக்கு முன்னாடியே சாரு மரியாதை செஞ்சுட்டாரு. இது ஆமா ஆமா ஆமா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார். கல்யாணத்தை வந்து நின்று பண்றீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. சாரோட பேர் வந்து திரு அசோகன் இவருடைய பேர். சார் வந்து மணமக்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து மொழி செஞ்சாருங்க. அவங்களுக்கு மொழி செஞ்சது இல்லாமல் அங்கே கல்யாணத்துக்கு வந்துருந்தா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 500 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே அங்கே இருந்தாங்க. ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வச்சுருந்தாரு. 500 ரூபாய் நோட்டா எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டாருங்க. அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாமே பயங்கர ஹாப்பி. யாருமே அவங்க நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாவம், ஒரு நாளைக்கு ஒரு 100-150 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறவங்க. ஒரே நாள் ஒரு நைட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய மனசு வேணுங்க. அது சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்ம நேராக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து இன்றைக்கி அவர் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கி கிடைச்சிது. இது மட்டும் இல்லை, நிறைய உதவி பண்ணியிருக்காரு. யாருக்குமே தெரியல அவர் பண்ண உதவியெல்லாம். ஒரு நாளைக்கு நம்ம அந்த சாரை வந்து இன்டர்வியூ பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. அப்பா சாத்துக்குடி பழம் திரோச்சி சாத்துக்குடி பழம். இது ஒரு சடங்கா? இது எங்க ஜாதி சடங்கு. மஞ்சள் தண்ணி கழிக்கிறதுக்கு எங்க இதெல்லாம் பண்ணும். எங்க குரு சாமி, எங்க பூசா குரு சாமி எல்லாம் பாசியா வந்து எல்லா மக்கள் எவ்வளவு குழந்தை குட்டி சாப்பிடுறாங்களோ அதே அவ்வளோ குழந்தை குட்டி இது வந்து பொறுக்கணும் வயிற்றுல. கடவுளோட சரித்தனம் இது. அப்பளம் காட்டுல இருக்கும் போது இனிப்பு பொருள். உங்க காட்டுல வந்து தேனி இருப்போம். தேனி எடுத்து சுகம் பண்ணி இது அந்த கவுருட்டு மாவு பண்ணுவோம். போங்கம்மா, ஓம் சக்தி போங்கம்மா போங்கம்மா. எங்க ஜாதியில வந்து இப்போ குளிச்சுச்சுனாக்கா பெரிய மனுஷன் குளிச்சுனாக்கா புட்டு சுடுவோம். புட்டு சுடுறதுக்கு அடுத்தது வந்து எங்க சாமி ஆண்டா இந்த சரிங்க பண்றது. இந்த சரிங்க பண்ணி கண்ணி காய்ச்சி அந்த கண்ணி காய்ச்சி கழிச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை கையில கொடுப்போம். அம்மாவோட கடமையா முடிஞ்சிச்சு. நான் கண்ணி காய்ச்சி வச்சு இனிமேல மாப்பிள்ளை கையில ஒப்படைக்கலாம். அந்த ஒப்படைங்க இனிமேல 100 வருஷத்துக்கு நல்ல பையன் வாங்கி சாப்பிடணும். குழந்தை குட்டியோட சுகமோட மாமியாரோட சந்தோஷமா வாங்கி சாப்பிட சொல்லிட்டு அந்த சரிங்க கழிச்சு விடுறது. 100 வருஷத்துக்கு அண்ணன் தம்பிங்க சந்தோஷமா கட்டிப்பிடிக்கணும். அவ்வளோ அப்பா அப்பா அம்மா
ஏமா 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 பேசுறேம்மா ஏமா எங்க சார்போட நான் 200 ரூபாய் தரேன். உங்க சார்போட என்ன கொடுக்க போறீங்களோ கொடுங்கம்மா. ஐயா வாய்க்கோமா. ஓம் சக்தி. அது அண்ணன் தம்பி எல்லாம் வந்து வாழ்த்தணுமா? வாய்க்கோமா. சித்தப்பா சித்தப்பா அண்ணன் பொண்ணு அவங்க அப்பா இல்ல, அவங்க அண்ணன்காரையில இறந்துட்டாரு. ஓ சரி சரி சரி. அதனால சித்தப்பா இருந்து கூட எல்லாம் சரிங்க பண்ணி அப்பா ஸ்தானத்துல பண்ற. அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் பண்றேன். சரி சரி. அப்படியே வாங்க அப்படியே வாங்க. kalau dia saja, dah kah, ayah anda ya. Ya kalam kah? Gebaran. Nam. Am tol mam, ayah, ini ya. Ayah mahatam lagi. Adu beri. Tu batau. Tu batau. இப்போ வந்து ஐயா இப்போ இந்த முடிச்சு அவுக்குறதுக்கு தம்பி காரண்டா ஹெல்ப் பண்ணணும். அந்த மனிதர் இருக்கிறது எவ்வளவு காசோ பாதி காசு பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடணும், பாதி காசு வந்து தம்பி கார சாப்பிடணும். வேற ஒருத்தர் யாரும் சாப்பிடுவாங்க. இப்ப அதுல இருக்க சீட்டு பழம் எல்லாம் குழந்தைங்க குட்டிங்க சாப்பிடணும். இப்ப அவங்க போறோம். ஐயா எப்படி வந்து பாருங்க, எப்படி வந்து பிடிங்க. நம்ம மோர் உಂಚು பாரு அத்தியக்ஷன் அந்த பழம் சீட்டு दूध काड़ी गानी दूर पड़ा पैसा सुनो कस्टमर
சாமி குடிச்சு ரெடி ஆச்சா? சாமி இப்போ இந்த சாமி வந்து இப்ப தலப்பா கட்டி விட்டு இருக்கோம். இந்த தலப்பா அங்க உட்கார வச்சா ஆத்த வந்துடும். ஓ, இப்ப இவரு எப்படி கண்ணி காய்ச்ச புள்ள. சரி. இவன் கண்ணை காய்ச்சி எதுவும் பண்ணல. சரி. கண்ணி காய்ச்ச புள்ள. சரி. இவன் தலையில வந்து அந்த துண்டு தலப்பா கட்டிட்டு அங்க உட்கார வச்சமாக்கா அந்த ஆத்தா வந்து துர்கா அம்மா காளி வந்து இங்க உட்காந்துக்குவான். இப்ப இவரு மேல நம்மளே தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. அங்க உட்காந்துக்குவோம். சரி சரி. அங்க சார்பில் தான் இப்போ கல்யாணம். இப்ப கல்யாணம் காய்ச்சி இப்ப பண்ண போறோம். சாமி சார்பில் தான் சாமி. இப்ப ஆமா. இப்போ எந்த துஷ்டம் சக்தி வந்தாலும் நெருங்க விடாது. அதனாலதான் எந்த கத்தி சண்டை தூக்கி வந்தாலும் அடிக்க உத வந்தாலும் கூட கிட்ட சேர்க்காது. அது தொடுத்து விடும் சாமி. அதான் திருஷ்டி சக்தி தொடுத்து விடுறோம். அதிக அப்பதான் குழந்தை குட்டி சுகமா ஆரோக்கியமா குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த ஆத்தா கூட மாட கூடவே இருப்பான். நம்ம 100 வருஷம் அவரோட கூடதான் இருப்பான். இருக்கோ அது காமிக்கும். ஒரு வேலை ஏதோ ஒரு விஷயத்துல காமிக்கும். எனக்கு கண்ணு மூடிட்டு நீ என்னடா வேற கோயில் பாக்குறேன்னு சொல்லி கேட்போம். நாங்க வந்து கொட்டை 8 கொட்டை அந்த கொட்டை போட்டு பார்த்தோமாக்கா அது சொல்லிடும். இத போல எனக்கு வந்து ஒரு எருமை கடை வேணும்னு சொல்லி அது கேட்டுச்சுனாக்கா அதுக்கு பலி கடை குட்டிதான் ஆகணும். அப்போ வந்து ஆத்த வந்து உனக்கு கை நிறைய காசு தர எனக்கு என்ன பூசவோ அந்த பூசை பண்ணி சொல்லி கேட்போம். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சாமி வந்து இப்ப சாமி அங்க வைப்பீங்களா? இப்ப வைப்போம். சரி. கோபி அப்படியே என்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பேசினா இப்ப பொண்ணுக்கு என்ன பண்றீங்க? இப்போ ஐயா இப்ப வந்து பச்சை அரிசி போடுறோம். பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி கழுகிட்டு பச்சை அரிசி போடுறோம். எல்லாம் சாமி கும்பிட போடுறோம். आवान करती जाऊन चलवाना तिरंदती जाऊन कुड़ी में तिरंदती जाऊन चलवाना आवे न कमा हिम्मत दखलती जाऊन चलवाना फोन दो काय चलवाना वारिस दो दुर्गा अम्मा काली अम्मा ओम शक्ति पुलेरप्पा मुर्गा मुंडेबा ओम शक्ति पराशक्ति जो थोड़े चलवाना जो आवान दान करते हो जो सब